ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ கருவாட்டு குழம்பு எப்படி வைக்கணும்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு வந்து மல்லித்தூள், அடுத்து மிளகு, வெள்ளைப்பூடு, தேங்காய், வெள்ளைப்பூடு இது மூணையும் வந்து ஃபஸ்ட்டு ஒரு சீனா செட்டில் போட்டு லைட்டாக வறுத்து எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வறுத்து எடுத்துகிட்டு தேங்காய் சில்லாக ஒரு நாலு பீஸ் போட்டிருக்கிறோம். இதை வந்து மிக்சரில் போட்டு அடித்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு அடுத்து ஃப்ரெண்ட்ஸ் ஒரு வானலில் எண்ணெய் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க 2 ஸ்பூனு. அடுத்து கடுகு, அது காஞ்சி வந்ததும் சின்ன வெங்காயத்தை அது கூட சேர்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். வெள்ளைப்பூடு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கடுத்து 2-3 தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உப்பு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்து கருவாடை மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பேஸ்ட் பண்ணதை வந்து இது கூட ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து புளிக்கரைசலும் ஆட் பண்ணிக்கிட்டாச்சு ஃப்ரெண்ட். இந்த குழம்பு நல்லா கொதிச்சு வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் மூடி வச்சுட்டோங்க. நாங்கள் கொஞ்சம் கருவாடை எடுத்து வச்சுருக்குறோம். அது கொஞ்சம் கொதிச்சு வந்ததுன்னா அந்த கருவாடை போடணும், இல்லாட்டி கரைஞ்சிரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஞ்சம் எடுத்து வச்ச கருவாடை அது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இது கொஞ்சம் வற்றி வந்திருக்கு குழம்பு. அது கூட கருவாடை மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக கிளறி விட்டுருங்க. அது கூட ஒரு முட்டை வேக வச்சோம், அதனால் முட்டை இருக்குது. லைட்டாக கிளறி விட்டுக்கோங்க.